Hi friends, welcome to Vilsa's Kitchen. நான் உங்கள் ரூபி. வாங்க இன்றைக்கு சுட சுட சுவையான பிரெட் ஆம்லெட் வந்து போட்டு சாப்பிடுவோம். ஈஸியான கால உணவு. அநேகமாக பிரெட் கொடுத்தா பிள்ளைகள் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இப்படி கொஞ்சம் வித்தியாசமாக செய்து கொடுத்தீங்கன்னா உடனடியாகவே செய்கிறது முழுக்க காலியாயிரும். உங்களுக்கு எக்கெல்லாம் காண வந்துடும். அவ்வளவு சுவையாக இருக்கும், அவ்வளவு விரும்பி சாப்பிடுவாங்க. நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். இதுக்கு 2 துண்டு பிரெட் எடுக்க போகிறேன். கொஞ்சம் செய்து காட்டுறேன், மிச்சத்தை நான் பிறகு செய்து கொள்ள போகிறேன். 2 துண்டு பிரெட்டுக்கு கனக பிரெட் வெட்டி வச்சுருக்கேன். 2 துண்டு நான் செய்ய போகிறேன். 3 எக் எடுத்துருக்கிறேன். இது நாட்டுக்கோழி முட்டை. நாட்டுக்கோழி முட்டை இருந்தால் நீங்கள் எங்கேயாவது எடி பிடிச்சி வேண்டி சாப்பிடுங்க. ஏனென்றால் எல்லாம் பட்டர், அதோட ஓனியன் ஒன்று வெட்டி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இவ்வளவு பொருட்கள் தான் எடுத்துருக்கிறேன். இதை விட இதுக்கு சுவையொட்டி உப்பு, மிளகாத்தூள், பேப்பர் தூள் அதில் கொஞ்சம் எடுக்க போகிறேன். இப்போ நான் இந்த முட்டையை உடைச்சி வடிவை நல்லா அடித்து எடுக்க போகிறேன். ஏனெண்டா வடிவை அடிக்காம விட்டீங்களா இருந்தால் வெள்ளை கருவேறியா மஞ்சள் கருவேறியா அப்படி வித்தியாசமாக தெரியும். அதால் நல்லா அடிச்சுக்கொள்ளுங்க. ஒரு 5 நிமிஷம் நேரம் நல்லா அடிச்சிங்கன்னா 2 கருவும் கலந்து கொண்டுரும். கலந்த பிறகு மற்ற பொருட்களை போட்டுக்கொள்ளுவோம். கொஞ்சம் தொடர்ந்து அடிச்சுருங்க. இதுதான் கொஞ்சம் நேரம் வேலை. முட்டை நாங்கள் பொரிக்கிற டைமில் கூட இப்படித்தானே அடிச்சு கொள்றோம். அப்போ எங்களுக்கு இது கஷ்டம் இல்லை. அதோட வெட்டி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 3ஐயும் கலந்து கொள்ளும். உங்களுக்கு கருவேப்பிலை தேவையாண்டா நீங்கள் போடாம விடலாம். பச்சை மிளகாய், வெங்காயம் ஒரு முடி நெட்டிங்கண்டா அதோடையே நீங்கள் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு என்ன சுவைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உணவு. நீங்கள் விரும்பினபடி நீங்கள் செய்து கொள்ளலாம். எனக்கு இந்த சுவை தான் வேணும், இது பிடிக்கல, ஓகே ஸ்கிப் பண்ணிடுங்க. அதை அடுத்தது இதுக்கு நான் சுவைக்கு ஏற்றவாறு உப்பு. ஒரு நாளும் உப்பு இல்லாமல் செய்கிறாங்க. உப்பு இல்லாம பண்ணாங்க குப்பையிலே ஒரு திரும்பியை விரும்பி சாப்பிட்றாங்க. உப்பு கட்டாயம் வேணும். அடுத்தது நான் இது கொஞ்சம் பேப்பர் தூள் போடுறேன். மிளகுத்தூள். மிளகுத்தூள் அநேகமாக என்ன உணவுக்கு சேர்க்கிறோமோ அந்த உணவில் ஒரு தீங்குமே இருக்காது. ஏதாவது கெட்ட இது எதுக்குமா இருந்தா கூட மிளகு எல்லாத்தையுமே அழைச்சிக்கொள்ளும். பகைவன் விட்ட போய் சாப்பிட்றேன்டான்னு ஒரு 2 மிளகு சாப்பிட்டா ஒன்றுமே செய்யாதாமன்னு சொல்லுவாங்க. அதால மிளகு. இது கட்டர்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ். மிளகாத்தூளை நாங்கள் மிளகாயை நாங்கள் நல்லா அரைக்காம கொஞ்சம் நறுவலாக அரைச்சி வச்சிருக்கிறோம். அதுதான் கட்டர்தூள் சாம்பலுக்கு பயன்படுத்துறது. இவ்வளோத்தையும் நாங்கள் சேர்த்து அடித்து கொள்வோம். உங்களுக்கு தேவையான மிளகாத்தூள் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது கொஞ்சம் பட்டரை போட்டுட்டு நான் இந்த பான் வெட்டி வச்சிருக்கிறேன் தானே, அந்த பிரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணி கொள்ளுவோம். நான் சாண்ட்விச் பான் இன்றைக்கு எடுக்கல, அது எனக்கு கிடைக்கல. சாதாரணமாக எங்கட பான் நாங்கள் கடைகளில் வேண்டுற பான் நாங்கள் செய்கிற பானத்தை நான் வெட்டி வச்சிருக்கிறேன். இது வந்து சச்சோதரமாக இல்லை, 4 பக்கமும் ஒரே அளவுக்கு இல்லை. அப்போ 4 பக்கமும் ஒரே அளவுக்கு இருக்கிற பான் தான் சாண்ட்விச்சுக்கு ஒரே மாதிரி வரும். இது கொஞ்சம் நீளமாக செவ்வாக வடிவான பான். அதால நாங்கள் வட்டி எடுக்கிற இந்த முக்கோண சேப்புக்கு வட்டி எடுக்க கொஞ்சம் வித்தியாசமாக வரலாம். ஆனால் சுவை அழகு இல்லாட்டிக்கும் சுவை நல்லா இருக்கும். செய்யுங்க. இந்த பிரெட்டை போட்டு அப்படியே ரோஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. மாஜரின் போட்டு ரோஸ்ட் பண்ணுங்க. இல்லாட்டி நீங்கள் மாஜரின் போடாமல் கூடி என்ன செய்யலாம், ரோஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ஒரே சுவையில் சாப்பிடாம பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், சுவையை மாற்றி மாற்றி கொடுக்க போகிறோம். வித்தியாசமான சுவையில் கொடுக்க அநேகமாக இந்த சாப்பாடும் வேணாம்னு சொல்லுவேன். என்ன பாருங்க, 2 பான்துணையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். நான் இந்த 2 பான்துணைலாம் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அடுத்தது பேனுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு எக்கை பொரிக்க போகிறேன். ஆம்லெட் ஒன்று போட போகிறேன். நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க. அநேகமான இந்த பொரியல், முட்டை பொரிக்கிறது அதுகளுக்கெல்லாம் நீங்கள் நல்லெண்ணெய் பயன்படுத்துறது தான் நல்லா. பாருங்க, அப்படியே 2 பிரட்டி எடுத்தீங்கன்னா எங்கட ஆம்லெட் ரெடி. எல்லா பக்கம் எடுத்தீங்களா இருந்தால் அநேகமாக முட்டைக்கு சில பேர் எண்ணெயை நுரையை ஊற்றி எண்ணெயை போட்டு பொரிக்கிறது. முட்டை பொரியலை எடுத்து போட்டு நாங்கள் புளிஞ்சு பார்த்தோம்னா அப்படியே எண்ணெய் ஊற்றும். அப்படி பொரிக்காதீங்க, எண்ணெயை குறைச்சி கொள்ளுங்க. உணவில் ஆம்லெட்டை போடுங்க. பாருங்க, இந்த பிரெட்டை நாங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இந்த முட்டையால் அப்படியே மடித்து விடுவோம். சுற்றி அடிச்சு விடுவோம். அநேகமா இது முட்டை பொரியல் சாப்பிட்ற மாதிரியான சுவையில தான் இருக்கும். உள்ளுக்குள்ள பான் வெளியில முட்டை பொரியல் நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்க ஒரு சின்ன துண்டு முட்டையை தான் கொடுப்பாங்க. அநேகமான இடங்களை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு முட்டையை பொரிச்சு போட்டு 4-5 துண்டா விட்டுட்டு பிள்ளைகளுக்கு சின்ன துண்டோடையே
பிள்ளைகள் நிறைய புட்டோ என்னவோ சாப்பிட்டு கொள்ளுவாங்க, சில இடங்கள்ல பார்த்துருக்கேன். ஆனா இதுக்கு முட்டை நிறைய, பான் கொஞ்சம். அப்ப பெரியாக்களும் சாப்பிடலாம், சுகர் பேஷண்ட் அப்படியான ஆக்கள் எல்லாம் இது சாப்பிடலாம். ஏனென்றா அவைகளுக்கு கார்போஹைட்ரேட் குறைவா கிடைக்கும், புரோட்டீன் வந்து கூட கிடைக்கும். இப்படி செய்து நீங்க பெரிய ஆக்களுக்கும் கொடுங்க. 2 துண்டு பான் செய்து சாப்பிட்டாலே அவைகளுக்கு போதும். பாருங்க, இது கொஞ்சம் பெரிய சாண்ட்விச்சுக்கு பெருசா இருக்கிறதால நான் என்ன செய்ய போறேன்டா, இதை என்னன்னு குறுக்கால வெட்டி எடுக்க போறேன். 4 மாதிரி எனக்கு வர போதிப்பேன். இதே எங்களுக்கு ஒரு ஆளுக்கு சாப்பிட காணும். அப்ப நாங்க பானையும் கொடுத்த மாதிரி தான் கணக்கப்ப வேணும். அடுத்தது கார்போஹைட்ரேட் நாங்க கூட சாப்பிடக்கூடாது என்ற அளவு நாங்க என்ன செய்யணும், குறைச்சு கொள்ளணும். இப்ப இந்த 4 சாண்ட்விச் துண்டையும் சாப்பிடுவோமா இருந்தா எங்களுக்கு தேவையான அளவு சத்துக்கிற கால உணவு எங்கட சரி இவ்வளவும் போதும். ஒரு ஆளுக்குரிய காலை உணவு. பாருங்க, நல்ல அழகான சாண்ட்விச் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செய்யுங்க, எல்லாரையும் வசத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். முடியுமானா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ.